அடுத்தபடியாக மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் ஹாஜி ஏஜே முகமது ஷரீப் ஹாஜியார் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். ஏகைவனை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான நமது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோற்றை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தபு தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இமாம்கள், இங்கு வீட்டிற்கும் நம் அனைவர்கள் மீதும் இன்னும் இங்கே உள்ள அடங்கப்பட்டிருக்க கபராளிகள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த அருமையான நேரத்திலே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கின்றார் என்றால் அல்லாஹ்வுக்கு மீண்டும் ஒரு நன்றி செலுத்தியவனாக எனது உரையை தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பாராட்டு விழா தொடங்குவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. மழையின் காரணமாக தாமதமாகிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் மக்கள் வருகையும் குறைவாக இருந்திருக்கின்றது. இருந்தாலும் இந்த அருமையான நிகழ்வு அல்லாஹ்வுடைய பேர் உதவியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 25 ஆண்டு காலமாக நமது கோவை மாவட்டத்திற்கு காட்சி இல்லாமல் பெரிய அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் நாம் இங்கிருந்து சேலம் செல்ல வேண்டும், ஈரோடு செல்ல வேண்டும், திருப்பூர் செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தது. ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரிலாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் தமிழகம் முழுவதும் காட்சியை நியமிக்கப்பட்ட போதிலும் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஏன் தாமதம் என்றால் பல்வேறு வழக்குகளை சந்தித்து கிட்டத்தட்ட 200 வழக்குகளை சந்தித்து தான் 25 ஆண்டுகள் கடந்து இன்று நமதிடையே இந்த பொறுப்பினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது அரசு காஜி அவர்கள். உண்மையிலேயே 25 ஆண்டு காலம் தாமதமானதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய பேருதவி அதற்கு தகுதியான ஒருவர் இதுவரை கிடைக்கவில்லை என்றோ தெரியவில்லை, இன்றுதான் அமைந்திருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய உதவியின் காரணமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இவர் கோவை மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனாக இருக்கின்றார்கள். இந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் எத்தனையோ அவருடைய நிலைகள் இருக்கின்றது என்றால் கல்வியிலும் சரி, சமுதாயத்தில் அவர் செய்யக்கூடிய ஆற்றலும் சரி, சமுதாய சேவைகளும் சரி, அனைத்தும் நிறைந்திருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே இது இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அமையப்பட்ட காஜி அவர்கள் உண்மையிலே அனைத்திற்கும் தகுதியானவர்கள். 1977 இந்தாதி பட்டம் பெற்று அதற்கடுத்தது 78 பாக்கவி பட்டமும் பெற்று கோவை மாவட்டத்திலே ஒவ்வொரு பள்ளியிலும் 10-15 ஆண்டுகள் என்னும் ஒன்று பள்ளியிலே தன்னுடைய காலங்கள் சீரும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டு இன்று முகமது இப்ராஹிம் மஸ்ஜிதிலே 15 ஆண்டு காலமாக அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் உண்மையிலேயே அவர் பேராசிரியராகவும் இருந்திருக்கின்றார், நாஜிராகவும் இருந்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த நிலையெல்லாம் இருந்தால்தான் இந்த தகுதிக்கு, இந்த பொறுப்பிற்கு வர முடியும். அவர் இந்த பகுதியிலே எத்தனையோ சமுதாய சேவைகளை ஆற்றியிருக்கின்றார். கோவை மாநகரத்திலே அவர் கிட்டத்தட்ட 3 மாவட்டங்கள், நீலகிரி, கோவை, திருப்பூர், இந்த 3 ஒருங்கிணைந்த மாவட்டங்களிலும் அவர் தலைவராக 3 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இப்பொழுது செயலாளராக
இந்த கடந்த 3 ஆண்டு காலம் ஒருங்கிணைந்த 4 மாவட்டங்கள் ஈரோடோடு சேர்த்து நமது ஃபாரூக் அஜத் அவர்கள் காலம் சென்று விட்டார்கள். அவர் தலைவராகவும் இவர் செயலாளராகவும் இருந்து பணியாற்றி கொண்டு மாவட்டம் 4 மாவட்டங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். என்றால் உண்மையிலேயே அவர் இதற்கு தகுதியானவர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே அவர்கள் நீண்ட ஆயுசோடு இந்த பொறுப்பிலே இருந்து ஆற்ற வேண்டிய பணிகள் அவர்கள் மிக அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த பதவி சாதாரண பதவி அல்ல. அவரிடத்திலே நாங்கள் அணுகிய பொழுது ஒரு 10 நிமிடம் அவரிடத்திலே உரையாற்றுவதற்கு கூட நேரமில்லை. அவருடைய வயது 74 ஆனாலும் ஆரோக்கியத்திலும் சுறுசுறுப்பிலும் 68 வயதானாலும் அவருடைய சுறுசுறுப்பில் எந்த விதமான குறையும் இல்லை. நாங்கள் சிறிது நேரம் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது பார்த்தால் அவர்கள் 10 நிமிஷத்துக்கு 20 போன் அவரிடத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையுமே இன்முகத்தோடு சந்தித்து இன்முகத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு இடையிலேயே பஞ்சாயத்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இத்தனை பொறுப்புகளை அவரிடத்திலே இருக்கின்றது. ஆகவே நாம் அவரிடத்திலே ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்துக்காக அவர் போராடக்கூடியவராக இருக்கின்றார். உலக அமைதிக்காகவும் போராடக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அவரை போன்ற ஒரு தலைவர் நமக்கு கோவை மாவட்டத்திலே கிடைத்தது உண்மையிலேயே நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் இனிமேல் நமக்கு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. உடனே நாம் கோயம்புத்தூர் சென்றால் காய்கியிடமிருந்து எல்லா விதமான சந்தேகங்களையும் கேட்டு நாம் அதற்குண்டான விடைகளை பெற்று வந்து நம்மளோட ஒவ்வொரு முகலாவிலும் உள்ள பிரச்சனைகளை தீர்வுகளை நாம் எடுத்து வைத்து அதை சரி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே உண்மையிலேயே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய சூழ்நிலையாக இருக்கின்றது. இந்த அருமையான நேரத்திலே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே மலக்குமார்கள் சூழ்ந்துள்ள இடத்திலே நம்மை விட்டு கடந்து சென்ற முன்னோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த அடக்கஸ்தலத்திலே இருந்து எல்லோருடைய துவாபரக்கத்தையும் பெற்றவராக அவர் நீண்ட ஆயுசோடும் நிறைந்த செல்வத்தோடும் சந்தோஷமாக வாழ்ந்து இந்த பணியை நல்ல முறையிலே நடத்தி நமக்கெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்திலே கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு ஐக்கியமார் சார்பாக நன்றி கலந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசி அவர்களுடைய அந்த துடிப்பு பார்த்தா அதிகாரி சொன்னாங்க. உண்மையிலுமே எங்களுடைய கோவை மாவட்டத்திலே ஒரு துடிப்பு மிக்க ஆள் அப்படின்னு சொன்னால் நம்ம காசி அவங்க தான். கடந்த சிஐ என்ஆர்சி போராட்ட காலங்களில் அந்த டைமில் அசத்தை வந்து 3 மாவட்டத்தினுடைய கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவராக இருந்தாங்க. அந்த சிஐஏ போராட்டங்கள்ல அசத்து 2 கையை தூக்கிட்டு இந்த போராட்ட காலத்துல ரோட்ல அசத்தினுடைய அந்த வீர ஆவேசம் வந்து அந்த வீடியோல உலமாக்களுக்கு மத்தியில பகிரப்பட்டுச்சு. அப்போதான் அவங்களுடைய அந்த துணிச்சல், போராட்ட குணம் மிம்பரில் மட்டுமல்ல, மிம்பரிலும் எழுதுகின்றார்கள். போராட்ட குணம் கொண்டவர்கள், எதையும் போராடி சாதிப்பவர்கள். அப்படிப்பட்ட ஹசரத் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியங்களையும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி கோவை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே அப்துல்லா சிராஜ் ஃபாசில் பாக்கவி ஹஜரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வுக்கு கதாநாயகனாகக்கூடிய எங்களது மாவட்டத்துடைய முன்னாள்
தலைவரும் எங்களோடு ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் ஜமாத் உலமாவுடைய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் இம்தாதி பாப்தவி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே வருகையிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் மர்கசுல் ஹிதாயாவுடைய நிறுவனர் சகோதரர் மௌலவி அப்துல் ஹக்கீம் ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட வட்டார ஜமாத் உலமாவுடைய பொறுப்புதாரிகளே, ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகளே, மஸ்ஜிதினுடைய பொறுப்புதாரிகளே மற்றும் ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் சொல்வதை போல 26 ஆண்டுகள் கோவை மாவட்டத்திற்கு காசியோட இடம் காலியாக இருந்தது. மௌலானா ஹாஷிம் ஷாப் அவர்கள் மிக நேர்மையான, நேர்த்தியான, பாரம்பரியமான நிசாம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு இங்கே காசி யார் என்பதை நிர்ணயம் செய்ய முடியாமல் 26 ஆண்டு காலம் அந்த இடம் காலியாகவே இருந்தது. அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேண்டி நிறைய முயற்சிகள் செய்யப்பட்டது. ஜமாத் உலமாவுடைய சார்பாக அதற்காக வேண்டி நிறைய முன்னெடுப்புகள் செய்யப்பட்டது. நாங்கள் வெளியில் தெரிந்து வாரும், எங்களால் முடிந்த என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து தொடர்ந்து அதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அது எப்படியாவது ஒரு நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருந்தோம். ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷத்திற்கு பிறகு இது நிறைவுக்கு வந்துவிடும் என்று நாங்கள் முயற்சி செய்து ஆட்சியர் அரசிடமும் நாங்கள் இது சம்பந்தமாக பேசினோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது கடைசி நேரத்திலே கைவிடப்பட்டது. ஏறக்குறைய 3 மணி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும் என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் வெளியே வந்த பிறகு 5:15 மணிக்கு அது திருப்பி கிளப்பி போடப்பட்டது. தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி செய்தோம். சாதாரண முயற்சி அல்ல. அதற்காக வேண்டி என்ன செய்யணுமோ அத்தனை காரியங்களையும் நின்று அதிலே களப்பணியாற்றினோம். அல்லாஹ்வுடைய பெரும் கருணை, அது சம்பந்தமாக ஒரு எல்லோரோட ஒப்பீனியோடு வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டோம். மொழி ரீதியாகவோ அல்லது ஜமாத் ரீதியாகவோ எந்த பிணக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக பாடுபட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று அது ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இன்னும் முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காசி என்பவர் யார், அவருடைய தகுதி என்ன, அவருக்கு உண்டான என்ன வேலை என்பதை பொதுவாக பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க வந்திருக்கிற நிறைய பேர் எல்லாரும் மஸ்ஜிதுடைய பொறுப்புதார்கள், அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்ய வேணக்கூடாது, காசியுடைய நிலைப்பாடு என்ன, காசியிட்ட நம்ம என்ன என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை நாம மறுக்கிறோம். காசி என்பவர் ஏறத்தாழ நம்ம மாவட்டம் இருக்கிறது, வால்பாறையிலிருந்து மேட்டுப்பாறை வரையிலும் பறந்து விரிந்த மாவட்டம். அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு ஹஜரத் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கிடைத்தவரை ஏகப்பட்ட முடிக்கப்படாத வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது, முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டது. அவையெல்லாம் ஹஜரத் வசம் கொடுக்கப்படும். அது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டி இருக்கும் ஹஜரத் அவர்கள். அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஹஜரத்துக்கு ஒரு சிட்டிங்கெல்லாம் முடிக்க முடியாது. ஒரு நிகாவுடைய பிரச்சனை ஒரு சிட்டிங்கெல்லாம் முடிக்க முடியாது. குறைந்தது 6 சிட்டிங் வரும்.
6 சிட்டிங் வந்த பின்னால தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான நிகழ்ச்சி. அதை பற்றி சொன்னோம்னு சொன்னால் நம்ம சரிபாஜார் சொன்ன மாதிரி என்னன்னா, அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல, கோவை உலமாக்களுடைய அன்புக்குரியவர் மட்டுமல்ல, இந்த 4 மாவட்டம் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்துடைய உலமாக்களுக்கு ஒரு தளபதியாக விளங்கியவர். அவருடைய இளமை காலம் ரொம்ப அற்புதமான காலம். ஹஜ்ரத்தோடு நாங்கள் 35 வருஷம் தொடர்ச்சியாக எங்களுடைய களப்பணியாற்றி இருக்கிறோம். நிறைய விவாதங்களை கலந்து பேசியிருக்கிறோம். ஹஜ்ரத் தலைவராக இருக்கும்போதும் சரி, அது செயலாளராக இருக்கும்போதும் சரி, கடினமான காரசார விவாதங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் ஹஜ்ரத் புன்சிரிப்போடு அமைதியாக அதை அழகாக பதில் சொல்லி நிறைவு செய்வார்கள். அந்த நிதானம் இப்பொழுதும் ஹஜ்ரத்திட்ட பார்க்கிறோம். இந்த தேர்வுக்கு வந்த 10 பேர்களில் ஹஜ்ரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. நாங்கள் 10 பேரையுமே விசாரித்தோம், ஒரு நாள் விசாரித்தோம். 10 பேர்ல ஹஜ்ரத்துக்கு இருக்கிற காசிக்கு உண்டான ஆதாபுகள் சொல்லப்படக்கூடிய 15 விஷயங்கள் கிதாபுகள் எழுதுறாங்க. அந்த 15 விஷயங்களையும் ஹஜ்ரத்திட்ட பார்த்தோம். அதனால தான் ஹஜ்ரத் தேர்வு செஞ்சிருக்கோம். மற்றவங்க அது இல்லைன்னு ஆதாபு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். ஹஜ்ரத்தை கோர வச்சு நாங்கள் கேட்கும்போது, தேர்வாளர்கள் கேட்கும்போது பார்த்தா அந்த 15 விஷயங்களையும் அப்படியே அடுத்து ஒரு சின்ன 5 நிமிஷத்துல அவங்களுடைய பயோடேட்டா சொல்லும்போது அத்தனை கிளியரா சார் நாங்கள் அப்படி குறிச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆட்சியர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், ஹஜ்ரத்து தான் ரொம்ப வயசு மூத்திருக்கிறாரு, பேச்சிலையும் ஒரு பழுத்த பக்குவமான ஒரு ஆளா இருக்கிறாரு அப்படின்னு ஆட்சியரும் சொன்னாங்க, மாதிரி துணை கலெக்டரும் சொன்னாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஹஜ்ரத் அவர்கள் நம்ம பார்வையில மட்டும் ஒரு சிறந்த ஒரு பக்குவமான மட்டுமல்ல, ஒரு வேற்று மதத்துக்காரர் கூட படித்தவர்கள் கூட ஹஜ்ரத்தை பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஹஜ்ரத்தோடு பேசுகிற பொழுது அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஹஜ்ரத்தோட 35 வருஷம் இருக்கிறோம், ஆனால் ஒரு தடவை கடினமான வார்த்தையை சபைகளிலே அசிங்கமாக பேசியதாக நான் இதுவரை பார்க்கிறேன். கடுமையான காரசாரம் சாதாரண ஜமாத்தர்களுடைய கூட்டங்கள்ல ஹஜ்ரத்தை வேண்டுமே சீண்டுகிற மாதிரி சில நேரங்களில் பேசப்படும்போது கூட ஹஜ்ரத்து அவசரமே பட மாட்டாங்க, நிதானமாக கையாளுவாங்க. இதெல்லாம் ஹஜ்ரத்துக்கு இப்போ ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னு சொன்னா வந்து உட்கார்றவங்க என்ன செய்யணும்னு சொன்னா பயங்கரமா பேசுவாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க தான் பேசுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க சைடு பேசுவாங்க. எல்லாத்தையும் சமன் செஞ்சு பேசி முடிச்சு அதற்கு ஒரு நிறைவு கொடுக்கறதா காசியோட வேலை. ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிடுறேன். முஃப்திக்கும் காசிக்கும் என்ன வித்தியாசம்? முஃப்தின்னு சொல்றாங்க இல்லை, அவங்களுக்கும் காசிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, முஃப்தி கேட்கிற கேள்விகளுக்கு ஷரியத்தினுடைய முறைப்படி அவங்களுக்கு பதில் சொல்லுவார். ஒரு மசாலி கேட்குறீங்க, மசாலி கேட்டாச்சு வேணா அவர் இந்த கித்தாபில் இப்படி இருக்குது அப்படின்னு சட்டப்பூர்வமாக சொல்லிடுவார். ஆனால் அவர் நிர்பந்தம் பண்ண முடியாது, சட்டத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர்னால. ஆனால் காசி இருக்கிறாரு, காசிக்கு என்ன சொன்னா சட்டமும் சொல்லுவார், அதை செய்யும்படி நிர்பந்தமும் படுத்துவார். இதுதான் காசிக்கு உள்ளது. ஏறத்துடைய அதனால்டா கலெக்டர் ரேஞ்சுக்கு வந்துடும். முகலாயர் காலத்துல காசி தான் என்ன செய்ய பார்த்துக்குவாங்க பாருங்க. ஆலிமு, ஃபாசிலு, முஃப்தி, ஹாக்கிமு, காதி, அப்புறம் ஹலீஃபா, அமீருல் முஃமினீன், இதெல்லாம் ஒரு இஸ்லாத்தினுடைய அதாவது நிர்வாகத்தினுடைய நிலைப்பாடுகளில் உள்ள தரங்கள். யாரார் என்ன செய்வது இஸ்லாம் அழகா சொல்லும். எதையுமே இஸ்லாம் விட்டு வைக்கல. யாரார் காசி என்ன செய்யணும், முஃப்தி என்ன செய்யணும், அமீர் என்ன செய்யணும், கலீஃபா என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே செய்யும். கலீஃபாவுக்கு காசிக்கு மேல் உள்ள பதவி. காசி குடும்ப விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு அதற்கு ஒரு சமன் செஞ்சு விடுப்பார். ஆனால் கலீஃபா அப்படிங்கிறத அவர் போர் தொடுக்கிறதுக்கும் அதுக்கு அவருக்கு அரசு வேலைகளில் ஏற்படக்கூடிய சிக்கல் சிரமங்களுக்கும் கலீஃபா அவங்க எல்லா நிலைப்பாட்டிலையும் முன்னெடுப்பார். அமீர் இருக்கிறாரு, சுல்தான் இருக்கிறார், எல்லாம் இருக்கிறார். காசியோட இருந்தால் தான் ஜும்மாவே நடத்த முடியும். கிதாபுகள் எழுதுறாங்க. காசி சொன்னால் நம்மகிட்ட அமீர் இல்லை, அதனால காசியோடைய அமீர் எல்லாரையும் கட்டுப்பட்டு நடக்கும். காசியோடைய சொல்லுக்கு அவர் அதையும் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அது கட்டுப்பட்டு நடக்கிறது ஒவ்வொரு முஸ்லீம்களும் கடமை. வெறும் காசி வந்தாரு அவங்க போய் கிதாப் நம்ம இப்போ கல்யாண விஷயங்களை கேட்டோங்கிறது அல்ல.
நாளைக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்பட்டு கிடக்கிறது தான் காசி கொடுக்குற மரியாதை. நம்ம அதுக்கு நிறைய சொல்லியிருக்கோம், அதுக்கு நிறைய அனுபவம். ஆனால் காசிக்குள்ள சிரமங்களையும் நம்ம பார்ப்போம். காசிக்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போகும்போதுன்னா யாராவது அந்த பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வசதியானவங்களா இருப்பாங்க, பிரபலியமானவங்களா இருப்பாங்க. அவங்கள என்ன செய்வாங்கன்னா அவங்க இப்படிப்பட்டன்னு காசிக்கு போய் சிபாரிசு செய்வாங்க. தயவு செய்து அதை செய்யாது, யாராக இருந்தாலும் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் புகாரில் ஹதீஸ் செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மஹ்சூமி கிளையில சேர்ந்த ஒரு பெண், உயர்ந்த சமூகம் அது, அங்கே வசதியான பெண் திருடிட்டாங்க. திருடினதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கிளையார்கள் எல்லாம் வசதியானவங்க, ரொம்ப கண்ணியமானவங்க. அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இது மாற்றி கருத்து சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லலாமான்னு சொல்லிட்டு போய் எங்கே கேட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை உசாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா பிடிச்சாங்க. பிடிச்சி கேட்டாங்க, நீங்கள் சொல்லலாமா இல்லையா, இது ரொம்ப கண்ணியமான குடும்பம், அவங்களுக்கு அசிங்கமாக போயிடுமில்ல அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னாங்க. இதில் கடைசியில் உசாமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் வளர்ப்பு பிள்ளை அப்படிங்கிறதுனால என்ன சொன்னால், அது போய் பொதுவாக சொன்னாங்க. அதற்கு உசாமாவை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தீர்ப்புகளை நிறைவேற்றுவதில் நீ இடையூறு செய்கிறாயா, அவ்வளவு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, என் மகள் ஃபாத்திமா தப்பு செய்தாலும் என் கையை வெட்டுவேன் என்று சொன்னாங்க. அந்த ஹதீஸ் அப்பதான் வரும். அதனால சரி, இது யாராவது தயவு செய்து அது விஷயத்தில் சைடு கேட்கிற வேலையை வச்சுக்கூடாது. அப்படி செஞ்சால் அல்லாஹ் பதில் சொல்லணும், காசியும் அல்லாஹ் தரவாதா இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கும். நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் பாக்கியத்தில் 1983, 84 ஃபாசில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபத்வாவில் இருந்தாங்க. தமிழ் ஃபத்வாவுக்கு தமிழ் ஃபத்வா, மலையாள ஃபத்வா, உருது ஃபத்வாக்கள் வரும். அதை படித்து காசிகிட்ட காட்டணும். அவங்க இருந்தாங்க அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னுடைய எல்லா கபரையெல்லாம் சுழற்சி வளர்க்குறாங்க. அவங்க எனக்கு உஸ்தாத். அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், தமிழ் படிப்பான், அவங்க உருது படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. ஆனால் படித்து காட்டணும்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன மசாயிலாக இருந்தாலும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்களே சொல்லி எழுதிட்டு வாங்கன்னு. கடினமான மசாயிலாக இருந்தால், தீர்வுகளாக இருந்தால், அதுக்கு சொல்கிற வார்த்தைகளை பார்த்தா அப்படியே இருக்கும், அதை எழுதி கொடுத்துருவோம். ஒரு தடவை சிலவங்க ஒரு 5-6 பேர் வந்தவங்க அதுக்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எழுதிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்க நாங்கள் போக வரைக்கும் பார்த்தாங்க. திருப்பி அவங்க வெளியே போனாங்க, திருப்பி உள்ளே வந்தாங்க, கொஞ்சம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அடுத்து கேட்டாங்க, என்னன்னு கேளு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, அதில் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன விஷயம்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்கள் ஸ்லோனில் பெரிய வைரக்கை வியாபாரியா, ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்துச்சு? இப்போ பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடித்த பின்னால் ஒரு 6 மாதம் ஆச்சு. அதுக்கு பின்னால் இந்த பொண்ணும் இந்த மாப்பிள்ளையும் இந்த மாப்பிள்ளைக்கு பால்பொடி சம்பவம் இருக்கு. பால் செலவு வழங்குங்களா? பால்பொடி செலவுன்னு சொன்னால், அதான் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே இடத்துல பால் குடிச்சுட்டாங்க. ஆனால் தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு சொன்னால், கல்யாணம் முடிஞ்சு வச்சு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க வந்தாங்க. யாருங்க? அழுத்துக்கிட்ட வந்தாங்க. அது சொன்னாங்க, இது தங்கச்சி முறையாக இருந்து நிக்காக கூடாது, நிக்காக பிரிச்சிடணும்னு சொன்னாங்க. அவரு கொஞ்ச நேரம் அப்படியே பேசாமே வந்தாங்க. அவங்க நல்லா பெரும்பராலும் உங்களுக்கு தெரியும், பார்த்தே வந்தாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பார்த்தாலும் திருப்பி உள்ள வந்தாங்க. திருப்பி அடுத்து ஏதோ பேசினாங்க, அடுத்து எழுதிட்டு இருந்தாங்க. திருப்பி வெளியே போனாங்க, வந்தாங்க. கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஒரு பேப்பரில் கொஞ்சோடு பணத்தை வச்சு ஒரு கவரில் வச்சுருந்தாங்க. ஹஜ்ரத், நாங்கள் சிலோன் போகும்போது ஒரு நல்ல முடிவோடு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பயங்கரமான கோபம். அப்படி கோபப்படுறவங்க நல்லா சொன்னாங்க, தூக்கி வீசிட்டாங்க, சைத்தான வெளியே போச்சு அப்படின்னா. என்ன செஞ்சிருக்க, என்ன காரியம் செய்யறீங்க? அல்லாஹ்வுடைய ஹுதூது நிறைவேற்றதில்லை, என்ன தப்பு செய்ய சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசணும். இதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்த செய்தி சொல்றோம். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம மக்கள் போல பண்பட்டாங்க, தப்புகளை தப்புன்னு தெரிகிறாங்க. அதனால செய்யணும், நீங்கள் ஓரளவுக்கு காசிகளுக்கு நம்ம முழுமையாக நாம் அவங்களுக்கு சப்போர்ட் செய்வோம். அந்த ரஹீமத்தை பொறுத்தளவு ரொம்ப கண்ணியமான மனுஷன். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அத்தா பள்ளியில் மோதினாக இருந்தாங்க.
அவங்க வந்து அப்பயே தொடர்பு வச்சு ரொம்ப காலம் பள்ளியோடய தொடர்பாக இருந்தவங்க டைம் இருக்கு. ரெண்டாவது நல்ல கோவை மாவட்டத்திலே மட்டுமல்ல எல்லா மக்களோடும் இயக்கத்தோடும் எல்லா அமைப்புகளையும் ரொம்ப இருந்திருக்கிறாங்க. அதனால அடுத்தவர்களுக்கு நீண்ட ஆயுசியும் ஆஃபியத்து கொடுக்க பேசுங்க. நேரம் பேசிட்டு மாஃப் செய்யுங்க. அடுத்த பற்றி சொல்லணும், சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அதனால காசிகள் விஷயத்துல யாரும் தவறு செய்வதை ரெக்கமெண்டேஷன் போக வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசின கோவை மாவட்ட காசி வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருந்தாங்க. அதில் ஒரு 7 பேர் இருந்தாங்க. அதில் 5 பேர் உலமாக்கள், அதில் மேட்டுப்பாளையம் சார்பாக அதில் இருந்தாங்க. அதனால இந்த காசியின் கடந்து வந்த பாதை, அதில் நடந்த போராட்டங்கள் எவ்வளோ, அதில் இடையூறுகள், அதில் எப்படி ஜெயிச்சாங்கிறது அஜத்துக்கு ரொம்ப தெரியும். அப்துல் அசீஸ் அவங்களுக்கு. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக மேட்டுப்பாளையம் சின்னப்பள்ளி வாசனுடைய பேசுமாம் மௌலானா மௌலவி லஹாத் எம் முகமது முஹைதீன் சிராஜி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa syafi'il mudhnibin Rasulullah sallallahu alaihi wasallam. Amma ba'du, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Fa'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna Allah ya'murukum an tu'addul amanati ila ahliha wa idha hakamtum bainan nasi an tahkumu bil 'adl. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நசீபாக்கி தருவானாக. சந்தைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இந்த நிகழ்வில் நமது மாவட்டத்தினுடைய நீதிபதியாக, காஜியாக பொறுப்பேற்றிருக்கிற சங்கைக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு நமது நகரின் ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக பாராட்டு விழா என்ற நிகழ்வில் அவரை பற்றியும் அவரின் பணி குறித்தும் அவரின் குணாதியம்சங்கள் குறித்தும் உங்களுக்கு தெரிந்தவைகளாக இருக்கலாம், இருந்தாலும் தெரியாதவைகளையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த நிகழ்வாகும். எனவே ஹசரத் பெருந்தகை அவர்கள் இந்த சிறப்பான பதவிக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பதால் அல்லாஹ்வினுடைய பெரும் உதவியினால் அவருக்கு கிடைத்தது. அவரை பற்றிய செய்திகள் எனக்கு முன்னால் ஞாபகமூட்டப்பட்டது. அதன் வரிசையிலேயே நான் வர விரும்பவில்லை. ஏனெனில் வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களுக்கும் பதவியேற்றிருக்கிற ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கும் தனக்கான பொறுப்பு என்னவென்பதை விளங்கி வைத்திருக்கிற இத்தருணத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்வது, ஞாபகமூட்டுவது சாலச் சிறந்ததாக இல்லை.
வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய பள்ளியினுடைய நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள், ஜமாத்தார்கள், நீங்கள் எல்லாம் வருகை தந்திருப்பதினால் இவர்களின் சார்பாக உங்களுக்கான ஒரு சிறு உபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு குறுகிய நேரத்திற்குள் ஞாபகமூட்டி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நாம் கேட்டதின் பிரகாரம் அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பொறுப்பை நசீபாக்கி தந்திருக்கிறார். அந்த பொறுப்பு ஒன்று அல்லாஹ் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது அல்லாஹ்வுடைய அடியார்கள் சம்பந்தமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளாக இருந்தாலும் அதற்கு அரபியில் அமானத் என்று சொல்லப்படும். அமானத், எனக்கான பொறுப்பு என்பது ஒரு அமானத். இந்த அமானத்தை அல்லாஹ் சார்ந்ததாக இருக்குமானால் அதை நிறைவேற்றுவதும் கடமை. அது அடியார்கள் சார்ந்ததாக இருக்குமானால் அதை நிறைவேற்றுவதும் கடமை. இந்த அமானத்தினுடைய பதவி பட்டங்களுடைய விஷயத்தில் நான் யாராவது ஒரு குறை வைத்தால் அது கண்டிப்பாக பெரும் அதாபாக வந்து முடியும். நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியை நான் ஞாபகமூட்டுகிறேன். உலகத்தில் உயர்தரம் வாய்ந்தவர்கள் ஷஹீதுகள். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வின் பாதையில் உயிரை நீத்த தோழர்கள் தான் உலகத்தர வரிசையில் முதல் தரம். அவர்களுக்கான சொர்க்கம் என்பதும் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதும் அது அடியார்களுக்கு மத்தியில் தீர்மானிக்கப்பட்டது. நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஷஹீது மௌத்தாகிறார் என்கிற பட்சத்தில் அவரின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் எண்ணாதீர்கள். அவரிடத்தில் அமானத்து சம்பந்தமான விஷயம் இருக்குமானால் அந்த அமானத்திற்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும். நீ ஷஹீதுதான், அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீத்தவர் தான், உனக்கான தரஜா உண்டு, உனக்கான மன்னிப்பு உண்டு, உனக்கான சொர்க்கம் உண்டு, உனக்கான அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு. இருந்த போதிலும் உன்னிடத்தில் அமானத்தாக ஒன்று கொடுக்கப்பட்டால் அந்த அமானத்தை நிறைவேற்றாமல் நீ ஷஹீதானால் அந்த அமானத்து சம்பந்தமாக நீ விசாரிக்கப்படுவாய். அது அல்லாஹ்வுடைய ஹக்காக இருக்கட்டும், அது அடியாருடைய ஹக்காக இருக்கட்டும். நாளைய கியாமத்தினுடைய நாளில் கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நிறுத்தாட்டப்படுவார்கள். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணையில் ஷஹீதையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஷஹீதை அல்லாஹ் அழைத்து கேட்பான், உன்னிடத்தில் நான் ஒரு அமானத்தை கொடுத்தேனே, அந்த அமானத்தை நிறைவேற்றினாயா? அவருக்கு நீ அந்த அமானத்தை நிறைவேற்று என்று சொல்வார். இவர் சொல்லுவார், அல்லாஹ் இங்க வந்து நான் என்னடா அமானத்தை நிறைவேற்றுவது? உலகமே அழிஞ்சு போச்சு. என் ஊர்ல நான் ஒரு அமானத்து வாங்கியிருந்தேன், ஊர் அழிஞ்சிருச்சு, நானும் மௌத்தாயிட்டேன், அவரும் மௌத்தாயிட்டார். இனி அந்த அமானத்தை என்னால எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? அல்லாஹ் சொல்வான், அமானத்தை கொடுக்காமல் நீ என்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற முடியாது. அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய பொறுப்பை நீங்கள் என்ன வேண்டும்? நீங்கள் அமானத்தை நிறைவேற்றாமல் என்னிடத்தில் உயர்ந்த அந்தஸ்து வாங்க முடியாது. அல்லாஹ் அமானத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது? அந்த அமானத்தை அல்லாஹ் எங்க வச்சிருப்பான் தெரியுங்களாங்க? நரகத்தினுடைய அடிக்குழியில் அல்லாஹ் வச்சிருப்பான். உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஷஹீது அந்த அமானத்தை நிறைவேற்று என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த அமானத்தை நிறைவேற்ற முடியாது என்கிற பொழுது அந்த அமானத்தை அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தட்டில் வைத்திருப்பான். அல்லாஹ் சொல்வான், நீ செய்ய வேண்டிய, நீ கொடுக்க வேண்டிய, நீ ஆற்ற வேண்டிய அந்த அமானத் என்பதை அங்கே பார், நரகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிறது, அதை எடுத்துக் கொடு என்பான். நரகத்தினுடைய ஜுவாலையே விரும்பாதவன் நரகத்திற்குள் சென்று அந்த அமானத்தை தன்னுடைய தோளில் சுமந்து மேலே வருவார். அந்த அமானத் அவருடைய தோளில் இருந்து நழுவி கீழே விழும்.
நபிகள் பெருமானார் சொன்னார். அந்த அமானத் நரகத்திற்குள் புகுந்த அந்த அமானத்தை எடுத்து தன்னுடைய தோளில் சுமந்து நரகத்தினுடைய வாசலுக்கு வருவார். வாசலுக்கு வந்து ஒரு 8 மேலே வைத்து மேலே ஜம்ப் செய்து உயர்வாக்கி விடலாம் என்கிற பொழுது அது அப்படி கீழே போயிடும். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஷஹீது தான், அந்தஸ்து பெற்றவர்தான். அந்த அமானத்தை நிறைவேற்றாத பொழுது நரகத்தில் அந்த அமானத்துக்குண்டு அந்த அமானத்தை எடுக்க பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எனவே யாருக்கு அல்லாஹ் அமானத்தை தந்தானோ அந்த அமானத்தை இந்த உலகத்தில் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய ஹக்காக இருந்தாலும் அடியார்களுடைய ஹக்காக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். முதல் தரம். 2, நீதிபதி என்பவருடைய தகுதி. 1, வேதமாகிய குர்ஆனை அறிந்தவராக இருக்கும். 2, நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கரைத்து குடித்தவராக இருக்கணும். 3, அவர் இதிலிருந்து சட்டங்களை எடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கணும். சட்டங்களை எடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவராக இல்லாத பட்சத்தில் அந்த சட்டங்களை பதியப்பட்டிருக்கிற கிதாபுகளை பார்த்து சட்டம் சொல்லுகிற அளவுக்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கும். அதுக்கு தான் நாம சொல்ற ஒரு ஆலிமாக இருக்கும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக யமன் நாட்டிற்கு காஜியாக கவர்னராக அனுப்பும் பொழுது சொன்னார்கள், முஆத், உன்னை நான் காஜியாராக நியமனப்படுத்துகிறேன், மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பு செய்வாய்? முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதம் தெள்ள தெளிவாக இருக்குது, நான் இந்த வேதத்தை கொண்டு தீர்ப்பு செய்வேன். நபிகள் பெருமானார் கேட்டார்கள், அந்த வேதத்தில் நீர் பெற்றுக் கொள்ளவில்லையானால்? வேதத்தில் இருக்குது, வேதத்தில் இல்லாமல் எதுவும் இல்லை. அந்த வேதத்தில் உள்ளது உன் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை நீர் பெற்றுக் கொள்ளவில்லையானால் என்ன செய்வ? நான் பெற்றுக் கொள்ளவில்லையானால் என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பார்ப்பேன். அவரின் காலத்தில் என் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு என் நபி என்ன தீர்வு சொன்னார் என்பதை நான் பார்ப்பேன். சரியப்பா, உன் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனைக்கு என் வாழ்வில் அந்த பிரச்சனை நடக்கவில்லையானால் நீ என்ன செய்வாய்? முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொன்னார்கள், வேதத்திலும் என் அறிவு பத்தில, சுன்னத்திலையும் பத்திலண்டா, ரெண்டையும் நான் எடுத்து ஆய்வு செய்து நான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவேன். இதுதான். உங்கள்கிட்ட கிதாபில் இருந்து ஆதாரத்தை எடுக்க முடியாட்டி பரவாயில்லை, சுன்னத்தில் இருந்து ஆதாரத்தை எடுக்க முடியாட்டி பரவாயில்லை, கிதாபில் இருந்து சுன்னத்தில் இருந்து பதியப்பட்டு இருக்கிற கிதாபுகளை பார்க்கிற ஆட்கள் உள்ளவராக இருக்கணும், அதாவது ஆலிமாக இருக்கணும். அந்த ஆலிம் பெருந்தக இடத்தில் தான் அல்லாஹ் இன்னைக்கு இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, இந்த பொறுப்பு என்பது சாதாரணமானது அல்ல. முதலாக பஸ்ராவுடைய கவர்னராக கஅப் இப்னு சுவர் என்பவரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள். முதல் காட்சி நபிகள் பெருமானார் காலத்திற்கு பின்பு உலக அளவில் இஸ்லாம் பரவிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு கவர்னர் தேவை, அங்கு ஹாக்கிம் தேவை, அங்கு காட்சி தேவை என்கிற நிலை வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய சின்ன பிள்ளை 9 வயசு பையன் இஸ்லாத்தை தழுவியவர், யமன் நாட்டை சேர்ந்தவர், ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், இஸ்லாத்தை தழுவினார். நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை. தாபீஈன்களில் மிகச்சிறந்த தாபீஈனாக கஅப் இப்னு சுவர் என்பவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த கஅப் இப்னு சுவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். தொழுகைக்கு செல்ல வேண்டிய நேரம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய খিলাফத்துங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெண்மணி கலீஃபா அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார்.
நான் பார்த்த ஆண்களிலேயே என் கணவரை விட சிறந்த ஆளை நான் பார்த்தேன். நான் பார்த்த ஆண்களிலேயே என் கணவரை விட சிறந்த ஆணை நான் பார்த்தேன். என்ன உன் கணவர் அவ்வளவு விசேஷமான ஆளா? ஆமாங்க, பகலெல்லாம் நோன்பு இருப்பாரு, இரவெல்லாம் நின்று வணங்குவாரு. இந்த ஆளை போல உலகத்துல நான் எந்த ஆளையும் பார்க்கல. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு கணவனை மனைவி புகழ்கிற அளவுக்கு கணவன் நடந்திருக்கிறான் எனில் நான் அல்லாஹ்வை புகழ்றேன். கணவன் சிறந்த கணவனாக உன்னிடத்தில் இருக்கிறார், நீங்க போக மாட்டான். அந்த அம்மா போயிட்டான். அந்த சபையில் இருந்த இந்த கஅப் இப்னு சுவர் என்பவர் சொன்னார், கலீஃபா அவர்களே, அந்த அம்மா எதுக்கு வந்தாங்க? நீங்க வாட்டு பாராட்டி தன்னிச்சு வச்சிட்டீங்களே, என்ன விஷயம் தெரியுமா? அவங்க கணவனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. நான் அல்ஹம்துலில்லாஹ்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. கணவரை புகழ்ந்து பேச வரவில்லை. ஒரு காட்சியினுடைய தன்மை என்ன என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். என்ன நோக்கத்திற்காக என்னுடைய காலடிக்கு வருகை வந்திருக்கிற என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நான் ஞாபகமூட்டுகிறேன். கஅப் இப்னு சுவர் அவர்கள் சொன்னார்கள், என்ன வந்தாங்க, வந்தனை பேசாம அனுப்பிச்சு வச்சிட்டீங்க. ஒண்ணு இல்ல, கணவர் நல்ல கணவர்டாரு, அல்ஹம்துலில்லாஹ்னு அவங்க வாடி போயிட்டாங்க. கணவரை நல்ல கணவர்னு உங்கள்கிட்ட சொல்றக்கு அவங்க வரல, கணவர் உள்ள குறைபாட சொல்றதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். என் கணவர் நல்லவர், பகலெல்லாம் நோன்பு இருப்பார், இரவெல்லாம் நின்று வணங்குவார்னா என்னுடைய படுக்கைக்கு வரமாட்டார், என்னுடைய பாய்க்கு தலகணிக்கு பக்கத்தில் வரமாட்டார், என்னுடைய சேலையை தொட்டது கிடையாது, என் மேனியை தொட்டது கிடையாது என்று தன்னுடைய கணவரை பற்றி முறையிடுவதற்கு வந்திருக்கிறார். இதை நீங்க விளங்காம அவர் கணவரை புகழ்ந்து பேசுறாருன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டீங்க. அப்ப கஅப் ரலியல்லாஹு கஅப் அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆஹா, அழகான யோசனை சொன்னையப்பா, உன்னுடைய அறிவுக்கு பட்டதன் பிரகாரம் நீ அவருக்கு என்ன தீர்ப்பு செய்யணுமோ அந்த தீர்ப்பு செய்யலாம். அந்த பொம்பளை கூப்பிட்டான். கூப்பிட்டு உன்னுடைய கணவரையும் வர சொல். கணவரும் வந்தார். உலகத்தில் முதல் முறையாக புது வகையான ஒரு தீர்ப்பு சொல்கிறார். உலகம் அசந்து போனது, உலகம் அசந்து போனது. கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபிஈ தான், 9 வயசு சிறுவர் தான். பின்னால் அவர் இஸ்லாத்தை தழுவி பெரிய ஆளாக வந்துட்டார். கஅப் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் உன்னுடைய மனைவி இடத்தில் இருக்கணும், 3 நாள் நோன்பு வச்சுக்க, 3 நாள் இரவெல்லாம் நின்று வணங்கிக்க, 4வது நாள் உன் மனைவி கிட்ட வரணும். 4வது நாள் உன் மனைவி கிட்ட வரணும். இன்னைக்கு பகல் இரவு என் மனைவியுடன், 4ஆம் நாள் மறுநாள் நோன்பு வச்சுக்க, தொழுதுக்க, அதுக்கு அடுத்த நாள் மனைவி கிட்ட வந்து. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னப்பா இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்ட? ஒரு நாள் மனைவிக்கு, 3 நாள் அல்லாஹ்வுக்கு, எதை வச்சு தீர்ப்பு சொன்னாங்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சில கடமைகளை வைச்சிருக்கிறான். ஒரு ஆண் அவருடைய ஒரு நாளுடைய பகலையும் ஒரு நாளுடைய இரவையும் முழுசா மனைவிக்கு ஒப்படைக்கும். நான் என்னுடைய பகலையெல்லாம் என்னுடைய இரவையெல்லாம் என் மனைவிக்காக நான் அர்ப்பணம் செய்வேன். என்னுடைய பிரியம் அவளுடைய பிரியம், என்னுடைய ஹக் அவளுடைய ஹக்கை நான் நிறைவேற்ற. அப்படியா? அதே அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒவ்வொரு ஆணுக்கும் 4 பெண்களை திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார். ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு ஒரு பகலையும் இரவையும் கொடுக்கணும். அதே அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுக்கு 4 பெண்களை திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான். ஒண்ணு முடியலையா இன்னொன்னு முடிச்சுக்கங்க, அது முடியலையா இன்னொன்னு முடிச்சுக்கங்க, இன்னொன்னு இல்லையா 4 முடிச்சுக்கங்க, 4க்கு மேல ஒண்ணு இல்லைன்னா, இப்படி சொன்னதில் இருந்து மனைவி இன்னைக்கா நாளைக்கு அவங்கள்ட்ட, நாளா நாளைக்கு அவங்கள்ட்ட, நாளா நாளைக்கு அவங்கள்ட்ட, இது அல்லாஹ் கொட்ட திட்டம். 4 நாளில் ஒவ்வொரு மனைவியிடத்தில் ஒரு பகல் இரவு இருக்கணும். இவர் இந்த மனைவியிடத்தில் ஒரு பகல் ஒரு இரவு இருந்துட்டாரு. 3 மனைவி இல்ல, எனவே 3 நாள் நோன்பு இருக்கணும். 3 நாள் என்ன செய்யணும்?
இரவு நேரம் நின்று வணங்கட்டும், 4வது நாள் இங்க வந்து சேர்ந்துட்டோம் என்று நான் தீர்ப்பு சொன்னேன் என்று சொன்ன பொழுது 12 வருஷம் பஸ்ராவுடைய கவர்னராக நீதிபதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நியமித்தார்கள். உமர் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது அவரையே நியமனப்படுத்தப்பட்ட பொழுது எனக்கு இந்த காஜியினுடைய பொறுப்பே வேணான்னு சொல்லி ஒதுக்கி போய்த்தார். இதுதான் அல்லாஹுக்கும் அல்லாஹும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதி வாய்ந்த ஒருவரிடத்தில் தான் அல்லாஹ் மிகச் சிறந்தான பொறுப்பை தந்திருக்கிறான். அந்த பொறுப்பை அல்லாஹ் அவருக்கு பர்க்கத் செய்து தருவானாக, அவருடைய சேவையை அல்லாஹ் தஆலா மக்பூலாக்கி தருவானாக என்று வாழ்த்துரை வழங்கியவனாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.